பொதுவாக சாஸ்திரமே ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதில் தலையாயது எதுன்னா புராணங்கள். வேத வியாசர் அவர் 18 புராணங்களை இந்த மண்ணுக்கு தந்தார். நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல திருக்கோயில்கள், நல்ல நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை நாள்தோறும் நம்முடைய அருள் நேர பகுதியில் சிந்தித்து வருகின்றோம். குறிப்பாக ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை ராமாயணம், பெரிய புராணம் இவை எல்லாவற்றிற்கு மேல் ஞானிகளுடைய வரலாறு, கோவில்களுடைய சிறப்பு, மந்திரங்களுடைய மகிமை என்று ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு சிறு சிறு செய்திகளை ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், இறைநெறி இவற்றை பரப்பும் விதமாக ஒரு கேள்வி ஒரு பதில். இந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிற மாதிரி நம்முடைய வெளியில் தெரியாத வேறாக இந்த மண்ணுக்குள் மறைக்கப்பட்ட மறைபொருளாக இருக்கக்கூடிய இறை நெறிகளை, தாற்பரியங்களை, நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை சின்ன சின்ன செய்திகளாக சிறுதுள்ளி பெருவெள்ளமாக பார்ப்பது நம்முடைய மரபாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி பதில் நிகழ்வுக்குள் செல்கிறோம். சாஸ்திரங்களில் தலையாயது எது? பொதுவாக சாஸ்திரமே ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதில் தலையாயது எதுன்னா புராணங்கள். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, புராணங்களை இயற்றியது யார்? பொதுவாக புராணங்களை இயற்றியது இந்த மண்ணுலகத்தின் மகானுக்கெல்லாம் மகானாக இருக்கக்கூடிய வேத வியாசர். அவர் 18 புராணங்களை இந்த மண்ணுக்கு தந்தார். அதில் நீங்கள் கவனத்தோடு எடுத்தண்ணி மண்ணுலகில் படிக்க வேண்டிய புராணம் கருட புராணம். அப்போ தான் நம்முடைய விண்ணுலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், சிறப்புகளை மண்ணுலகிலேயே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய புராணம் கருட புராணம். அடுத்து ஒரு கேள்வி, முருகனுக்குரிய 3 சக்தி எது? பொதுவாக முருகனுக்கு இந்த மண்ணுலகில் எல்லா சக்தியும் உண்டென்றாலும் கூட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு 3 சக்தி உண்டு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த 3ஐயும் எப்படி நம்ம வகுத்து தராங்கன்னா முன்னோர்கள் வாரியார் சொல்கிறாரு, வள்ளி ஒரு சக்தி, தெய்வானை ஒரு சக்தி, வேல் ஒரு சக்தி. அதனால்தான் 3 சக்திகளை உள்ளடக்கியவன் முருகன். சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், பாலில், தேனில், பஞ்சாமிர்தத்தில். ஆனால் நப அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நேயர் போட்டிருக்காங்க. அதுக்கு அழகாக ஆலயம் ஏன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பதில் கிடச்சிருக்கு. ஈஸியாக நினைவு வச்சுக்கோங்க. மஞ்சள், பால், நெய், தேன். இந்த 4. மஞ்சள், பால், நெய், தேன். அடுத்து பஞ்சாமிர்தம், தயிர், சர்க்கரை, சந்தனம், விபூதி. பஞ்சாமிர்தம், சந்தனம், சர்க்கரை, தேன், விபூதி. இது எல்லாம் சேர்ந்த இந்த 9 நவ அபிஷேகம். இதனால் பண்ணிட்டோம்னா எல்லா நன்மைகளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கிறது. நவ தீர்த்தம் எது? 9 வகையான தீர்த்தம் இந்த மண்ணுலகில் உண்டு. நவ தீர்த்தம், நம்ம நவரத்ன மோதிரம் தெரியும். நவ தீர்த்தம் ஈஸியாக அப்படி வச்சுங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி. கங்கை, யமுனை, சரஸ்வதி. கோதாவரி, சரையு, நர்மதா, காவிரி, பாலாறு, குமரி. இந்த 3 நான் கடைசியாக சொன்னேன். குமரி, பாலாறு, காவிரி. அடுத்த 3 நர்மதை, சரையு, கோதாவரி. முதல் 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி. இந்த 9 நவ தீர்த்தம். இதில் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டா 18 தலைமுறைக்கான பாவங்கள் போகுதுங்கிறாங்க. அறிவுக்கு இலக்கணம் எதுன்னு கேட்குறாங்க. அழகாக நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, அஞ்சாமை தான் அறிவுக்கு இலக்கணம். அடுத்து உலகத்திலேயே எதிராக நன்மை பயக்கும் அப்படின்னா நன்றியை நினைத்தல்ங்கிறான். நன்றியை நினைத்தல். பெரிய பாவம் எதுன்னா நன்றியை மறத்தல். அதனால்தான் வள்ளுவன் சொன்னால், என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஒருத்தர் செய்த நம்ம நன்றியை மறந்துட்டோம்னா அதை விட பாவச் செயல் இந்த உலகத்தில் வேற இல்லைங்கிறாங்க. இறுதியே இல்லாதது எது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. முடிவு இல்லாதது, இறுதி இல்லாதது எது? புகழ், புகழ், புகழ். சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். கலியுகத்தில் முக்தி எதனால் கிடைக்கும்? ஒரே வரியில் ரமணர் சொல்கிறார்,
பக்தியால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். பக்தியால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். மனிதனை தொடர்ந்து வருவது எது? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்று வரும், ஒரு இடத்துல நின்றும். நம்ம லைஃப் லாங் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருவது எது? நாம் செய்யக்கூடிய பாவம் நம்மை தொடர்ந்து வருமா? புண்ணியம்தான் வரும்னு நம்ம நினைக்கிறோம், பாவம் அதை விட வேகமாக வருமா? அப்போ என்ன அர்த்தம்? பாவத்தை ரொம்ப குறைச்சிட்டா ரொம்ப நல்லது. ரைட். நிகரில்லாதது எதுன்னா, நிகரில்லாதது எது? இப்போ தங்கம் வச்சா அதுக்கு வைரம் ஒன்று வச்சுருவாங்க, பேனா வச்சா இன்னொரு பேனா வச்சிடலாம், பணம் வச்சா அதுக்கு இணையாக இன்னொரு பொருள் வச்சிடலாம். நிகர் இல்லாதது எதுறான்னா பொறுமை, பொறுமை, பொறுமை. 3 தடவை சேஷாத்ரி மகான் சொல்கிறாரு, பொறுமைக்கு நிகர் பொறுமை தான், அது நிகர் இல்லாதது எதுங்கிறாரு. சலனம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. யோகி ராம் சுரத்குமார் சொல்கிறாரு, சலனம் இல்லாதது தாய் அன்பு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆதிசங்கரர், பட்டினத்தார், நம்முடைய ரமண மகரிஷி ஒரு படி மேலே போய் சொல்லுவார், நான் ஆலமரம் அரச மரத்து அடியில் நின்று தியானம் செய்வதை விட என் தாயாருக்கு பணிவிடை செய்த காலங்கள் தான் எனக்கு பெரிய தியானம். சலனமில்லாத அன்பு எதிரான்னா தூய தாயினுடைய அன்பு. அடுத்து, உணவுக்கு உப்பு போல, நல்ல கேள்வி, உணவுக்கு உப்பு போல நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாது இருக்க வேண்டியது எதுன்னா இறைவனை காண வழி செய்யும் அடக்கம். இறைவனை காண வழி செய்யும் அடக்கம். அதனால்தான் சொன்னான், அடக்கம் மட்டும் ஒருத்தன் இருந்துட்டா அவன் விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுலேயும் கொண்டாடப்படுவான்னு. இப்படி சின்ன சின்ன செய்திகள் மூலம் நாம் இறைவனுடைய பெயரை, பெருமையை அடைவதற்கான ஒரு ஆனந்த திறவுகோல். மீண்டும் நாளை காலை புதிய விடியலில் சந்திப்போம், சிந்திப்போம்.